முதல்ல அதிமுக தாவேக்கு ஆதரவு கேட்டாங்களா? கேட்டாங்களா? கேட்கப்படல. அப்புறம் கேட்காமயே நீங்க எப்படி ஆதரிக்கிறோம்னு சொல்றீங்க? இல்ல மீண்டும் ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வரணும் நம்ம விரும்புறோம்ன்றாங்கல்ல அவங்க. எப்படி 4 பேர் மந்திரியானா எம்ஜிஆர் ஆட்சி வந்துருமா? 2 wrong will never make one right. 2 தவறுகள் ஒன்றை சரியாக்கி விடாது இல்லையா? அவரும் தப்பு பண்ணார், அதனால நானும் தப்பு பண்றேன்னா இருக்கிறத பலகீனப்படுத்தி நம்ம பலத்தை எதிராளிகிட்ட அனுப்பிச்சிட்டு அப்புறம் திருப்பி எதிராளியோட போய் நம்ம கூட்டணி போடுறோம், ஆதரவு கொடுக்குறோம்னு போறது சரியான முடிவா என்ன? இல்ல எடப்பாடி தானே நம்ம ப்ளேம் பண்ண முடியும். இரு சமூகங்களுக்கான ஒரு கட்சியாக மாறிடுச்சு. அதனுடைய விளைவு தான் இந்த சண்முகமும் வேலுமணி யாருங்க? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாணலில் நாம் சந்திப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம். மீண்டும் அதிமுக ஒரு பிளவை சந்திக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். அந்த பிழிவின் விளிம்புல அதிமுக நின்று கொண்டிருக்கு. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் சொல்வது என்னன்னா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அந்த முடிவுக்கு நீங்க ஒத்துழைப்பை கொடுங்க, பொதுச் செயலாளராக நீங்க தான் தொடர்றீங்க, நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, நான் நம்புறோம் அப்படின்றாரு. நீங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சு விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கீங்க. இந்த நிலைமையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வேலுமணி போன்றவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவாக நான் பார்க்கல. அது அதிமுகவை ஒரு மதிமுக போல, ஒரு தேமுதிக போல சிறுமைப்படுத்துகிற ஒரு முயற்சியாக மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய சுயநலமான முயற்சியாக மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அடுத்து தாவேகாவை ஆதரிக்கிறோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். முதல்ல அதிமுக தாவேகா ஆதரவு கேட்டாங்களா? இப்போ கம்யூனிஸ்ட் கிட்ட போய் கேட்டாங்க, விசிகால போய் கேட்டாங்க, ஐயுஎம்எல்ல கேட்டாங்க. அதிமுக எப்போ கேட்டாங்க? கேட்டாங்களா? கேட்கப்படல. அப்புறம் கேட்காமயே நீங்க எப்படி ஆதரிக்கிறோம்னு சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரிதான் கொடி பறக்குது, மிகப்பெரிய கட்சி நம்மோட வருதுன்னு சொன்னாரு. அடுத்து அமித்ஷா பேசி முடிச்சிட்டாரு, தாவேகா நம்ம கூட தான் கூட்டணினாங்க. அது மூலியமா ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன பண்ணாங்க? அவர்களை பலப்படுத்தி கொண்டு தாவேகாவை, அதிமுகவை பலகீனப்படுத்தினாங்க. இப்பவும் அதை வெற்றிகரமா செய்யறாங்க. இதை புரிஞ்சுக்காம இவங்க பலிகடா ஆகிறாங்க தங்கள் சுயநலத்துக்காக, ஆசையின் வெளிப்பாட்டுல. அதுல என்ன சுயநலம், என்ன ஆசை இருக்குன்னு நினைக்கிறீங்க? மந்திரியா உங்களாக்க போறாங்களா? மந்திரியா யார்? மந்திரியாவா நீங்களா? இல்ல மீண்டும் ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வரணும் நம்ம விரும்புறோம்ன்றாங்கல்ல அவங்க. எப்படி 4 பேர் மந்திரியானா எம்ஜிஆர் ஆட்சி வந்துருமா? சொல்லுங்க, எனக்கு தெரியல. இல்ல வேற என்ன அதிமுக வேற என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 3வது இடத்துக்கு போயிட்டாங்க, எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி வந்துட்டாரு. ஏன் இதுல ஜெயலலிதா அம்மா காலத்துல 96 எலெக்ஷன்ல 2 சட்டமன்ற உறுப்பினர்களோட நிக்கலையா? அம்மாவே தோற்கலையா? அதற்கு பிறகு என்னை அழைத்து 2000 வரைக்கும் வாரத்துக்கு 2 முறை அழைத்து கருத்து கேட்பாங்க. இது மாதிரி பல பேர்த்த கருத்து கேட்டிருப்பாங்க. கட்சியை வலிமைப்படுத்தினாங்க. 98 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். 99ல கணிசமான வெற்றியை பெற்றார்கள். 2001ல ஆட்சி அமைச்சாங்களா இல்லையா? ஏன் நம்ம அதை நோக்கி பயணிக்கலாம்ல? ஏன் அதை நோக்கி பயணிக்காம விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது என்பது ஒரு சரியான முடிவாக நான் பார்க்கல. அது ஒரு சுயநலமான முடிவு. இவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை பலப்படுத்திக் கொள்வதற்காக எடுத்த முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவோடு போறதுக்கான வாய்ப்புகளை பார்த்தாரு, ஆனா அங்க அதை தடுத்துட்டோம் அப்படின்னு சி.வி. சண்முகம் சொல்றாரு. இப்ப அதுவும் சுயநலமான முயற்சி தானே? அதுவும் சுயநலம்தான், அதுவும் சுயநலம்தான். அப்ப அதாவது 2 wrong will never make one right. 2 தவறுகள் ஒன்றை சரியாக்கி விடாது இல்லையா? அவரும் தப்பு பண்ணார், அதனால நானும் தப்பு பண்றேன்னா எப்படி சரியா இருக்கும்? ஒரு வீட்டுல கணவர் குடிகாரரா இருக்காருன்னு வச்சுக்கங்க, அந்த குடிகாரனை திருத்தணுமா, நானும் குடிகாரன் ஆயிடுறேன்னு சொன்னா அந்த குடும்பத்துல அது நல்ல பாதையா என்ன? அது சரியான முடிவு அல்ல. ஆனால் இன்றைக்கு விஜய் என்ன முடிவெடுக்க போறான்றது அப்படி தெரியல. ஆனால் இன்னைக்கு சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு விஜய் வருவதாகவும் தகவல்லாம் வந்திருக்கு. ஆனா விஜயை அந்த இடத்துல வைத்து பார்க்க தயாராயிட்டாங்கல்ல யாரு? வேலுமணியும் சி.வி. சண்முகம் 30 எம்எல்ஏக்கள் அவர்கள் பக்கம் இருக்கிறப்போ அதிமுக தொண்டர்கள் அதை விரும்புறாங்களா? கட்சி
சுருங்கி போயிடும்ல. நீங்க அதிமுக 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட கட்சி இல்லையா? அப்ப மீண்டும் அதிமுக தலைமையில் ஒரு ஆட்சி அமையணும். அதை நோக்கி அதிமுக பயணிக்கணும். தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும். நீங்க ஏற்கனவே பல இடங்கள்ல பாஜகவோட கூட்டணி வச்சத விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. இப்போ மற்ற மாநிலங்கள்ல என்னெல்லாம் நடந்திருக்கோ, அது இன்றைக்கு அதிமுக ல நடக்குதோ, அதிமுக அழிவு அழிவு பாதையை நோக்கி போய்க்கிட்டு இருக்கோன்ற பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. அத எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமா. ஏன்னா, ஒரு திராவிட சித்தாந்தத்துக்கு ஒரு ஆபத்தாக பார்க்கிறேன். தவேகாவுக்கு சிறுபான்மையினரது ஆதரவு. பாஜகவினுடைய சித்தாந்தம் என்ன? பெரும்பான்மை இந்துக்கள், இந்துத்துவ அரசியல். அப்ப திராவிட சித்தாந்தங்களை புறம்தள்ளி, மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறத போல மதவாத அரசியலுக்கு தமிழகத்தை தயார்படுத்துகிற முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் செய்வது அதற்கு உதவி செய்வதாகத்தான் அமையும். நீங்க அதிமுகவை வலிமைப்படுத்துங்க, இருதுருவ அரசியலை கொண்டு வாங்க, திராவிட அரசியலை தமிழகத்தில் முன்னெடுங்க. இருதுரு அரசியல்னு சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு அந்த இடத்த அதிமுகவுடைய இடத்த தாவேகா கேப்சர் பண்ணிருச்சுல்ல. திரும்ப ஒன்றும் பிடிக்க முடியாது இல்லைங்க. எது நிரந்தர இப்ப ரஜினிகாந்துக்கு 96 தேர்தலில் இருந்த செல்வாக்கு என்ன? நிச்சயமா. அடுத்த தேர்தல் அவரே ஆதரிச்ச கட்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கா இல்லையா? இதெல்லாம் எது நிரந்தரம் இல்லை. அடுத்து இன்றைய ஜென்சி இளைஞர்கள் எடுத்துக்கோங்களேன். சீக்கிரமாக தங்கள் முடிவுகளை மாற்றிக்கொள்பவர்கள், சீக்கிரம் அதிருப்தி அடைஞ்சிருவாங்க. அப்போ இவங்கெல்லாம் முதல்ல சீமானை நோக்கி போனாங்க, அண்ணாமலையை நோக்கி போனாங்க, இப்ப விஜய் நோக்கி போறாங்க. நாம இன்னொரு நல்ல பெட்டர் ஆல்டர்னேட் கொடுத்தா நம்ம பக்கம் வருவாங்க. ஆனால் அதிமுகவிலிருந்து மற்ற கட்சிகளுக்கு போனவங்களுக்கெல்லாம் நிறைய இடங்கள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜே.சி.டி. பிரபாகர் அதிமுகவிலிருந்து போனவர் தான். செங்கோட்டையன் அமைச்சராக பொறுப்பெடுத்திருக்காரு. மற்ற இடங்களுக்கு போறவங்க ஓபிஎஸ் முதல் கூட நீங்க எம்எல்ஏ ஆயிருக்காருன்றப்போ அந்த சாய்ஸை அடுத்த எம்எல்ஏக்களும் யோசிக்க தானே செய்வாங்க. இப்படி கூட பாருங்களேன், இங்கிருந்து எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சு அங்க எம்எல்ஏ ஆக்கிட்டு இப்ப கட்சியவே நம்ம அங்க போய் சேர்த்துறோம் அல்லது அவங்களோட கூட்டணி போடுறோம். அதுக்கு பேசாம இவங்களையெல்லாம் நீ அனுப்பாம இருந்திருந்தாலே, அவங்க எல்லாம் இங்க இருந்திருந்தாலே இன்னொரு 25 எம்எல்ஏ உங்களுக்கு ஜாஸ்தி வந்திருக்குல்ல. இன்னொரு 25 எம்எல்ஏ உங்களுக்கு ஜாஸ்தி வந்திருக்குல்ல. அது மக்கள் மத்தியில அந்த இம்பாக்ட் இன்னொரு 25 எம்எல்ஏ கொடுத்துருக்கும் இல்லையா? இருக்கிறத பலகீனப்படுத்தி நம்ம பலத்தை எதிராளிகிட்ட அனுப்பிச்சிட்டு அப்புறம் திருப்பி எதிராளியோட போய் நம்ம கூட்டணி போடுறோம், ஆதரவு கொடுக்குறோம்னு போறது சரியான முடிவா என்ன? இல்ல எடப்பாடி தானே நம்ம பிளேம் பண்ண முடியும். நீங்க சொல்றது யாரு இதுல வந்து பிளேம் யாருங்கிறது முக்கியம் இல்ல. கட்சி பலகீனம் ஆகுது, அது சரி செய்யப்படணும். இல்ல அவரோட தலைமையில தான் நாங்க பல தோல்விகளை சந்திச்சிருக்கோம். அப்போ ஒரு மாற்றத்தை நாங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் தானே அவங்க விளக்கத்தில். இல்ல அதுக்கு தாவேக்காவை ஆதரிப்பது முடிவல்ல சொல்றேன். நீங்க அதற்கு அதை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுன்னு பார்க்கலாமே ஒழிய அதுக்காக தாவேக்காவை ஆதரிப்பது எப்படி சரியான முடிவா இருக்கும்? இரு சமூகங்களுக்கான ஒரு கட்சியாக மாறிடுச்சு. அதனுடைய விளைவு தான் இந்த சண்முகமும் வேலுமணி யாருங்க? ஒருவர் சண்முகமும் வேலுமணி யாருங்கன்னு கேட்கிறேன். இல்ல ஒரு வன்னியர் ஒருத்தர் கவுண்டர் அப்படின்றப்போ இரு சமூகங்களுக்கான கட்சியாக மட்டும் அதிமுக மாறிடுச்சு. அதான் கேட்கிறேன், சண்முகமும் வேலுமணி யாருன்னு கேட்கிறேன். அப்ப கூட்டுவாங்களேன், தனபாலை முன்னிறுத்தி எல்லோரும் அவர் தலைமையில செயல்படுவோம்னு சொல்லுங்களேன், ஏத்துப்போம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.